ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப் சேனலை வந்துட்டு, அதாவது நம்மளோட யூடியூப் சேனலை வந்துட்டு எப்படி வந்துட்டு மொபைல் மூலமா வியூ பண்ணுறது. ஸோ ஸ்டுடியோ ஆப்பில் எப்படி வந்து நம்ம வியூ பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதாவது உங்களோட சேனலுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு எப்படி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை வந்துட்டு நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கான நீங்கள் உங்கள் சேனலுக்கான ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் என்னோடய ஐடி சேனலுக்கான ஐடி நம்பரை பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியூவேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ டோட்டலாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வியூ மோர்ன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஸோ ஃபுல் பேஜ் வந்து வியூ ஆகும், அனாலிட்டிக்ஸ்க்கான பேஜ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸு, ஸோ எந்த டேஸில் வந்து பண்ணியிருக்கோம், எவ்வளோ மணி நேரத்தில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வியூஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வீடியோஸ்க்கான ஆப்ஷனு, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஐக்கான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேஷ்போர்ட் பேஜை பார்த்தாச்சு. செகண்ட் பார்த்திங்கன்னா வீடியோஸும். ஸோ வீடியோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டோட்டலாக வந்து எவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வியூ ஆகும். நெக்ஸ்ட் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் வீடியோஸ்ன்ற ஆப்ஷனில் இங்கே ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டிராஃப்ட்ஸில் என்ன வீடியோஸ் வச்சுருக்கீங்க, பப்ளிக்கில் எப்படி வச்சுருக்கீங்க, அன்லிஸ்டடில், ப்ரைவேட்டில், ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வச்சுருக்கீங்கன்றதை நீங்கள் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட். ஸோ ப்ளேலிஸ்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ப்ளேலிஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஸோ எந்தெந்த வீடியோஸ்லாம் நீங்கள் அதில் ஆட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது எல்லாமே நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸு. ஸோ கமெண்ட்ஸ் பார்த்திங்கனாலும் ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸை வந்துட்டு வியூ பண்ண முடியும். ஸோ நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த வீடியோஸ்க்கான கமெண்ட்ஸ்ன்றதோ ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா எந்த வீடியோ, ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் என்னன்றது ஃபுல்லாக நம்ம வியூ பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான அனலிட்டிக்ஸ். ஸோ அனலிட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ஓவராலாக ரிவ்யூஸ் வருது, ஸோ ஓவராலாக இன்கம் வந்து எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் இந்த அனலிட்டிக்ஸில் வந்துட்டு வியூ பண்ணிக்கலாம். ஸோ நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கான அனலிட்டிக்ஸ் பேஜ் வந்துட்டு வியூ ஆகுது. ஸோ ஓவராலாக வந்துட்டு ரியல் டைம் வியூஸ் எவ்வளோ வந்திருக்கு, அதேமாதிரி லாஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ண வீடியோஸு அதுக்கான வியூவிங்ஸ் எவ்வளோ, ஸோ அதேமாதிரி வாட்சிங் டைம்ஸ், ஹவர்ஸு, மினிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வியூஸ் வந்துட்டு எவ்வளோ வியூஸ் வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக வந்துட்டு வியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டோட்டல்லாம் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டியூரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எஸ்டிமேட்டட் ரெவென்யூவும் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோன்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஸோ இந்த மொபைல் ஆப் ஸ்டுடியோவில், அதாவது யூடியூப் ஆப் ஸ்டுடியோவில் நீங்கள் போய்ட்டு வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெவென்யூ. ஸோ ரெவென்யூ எவ்வளோன்றதை நம்மளுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவரி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ வியூஸ் ஆகிருக்கு, ஸோ அதுக்கான இது எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு ஜெண்டர் வந்துட்டு வியூ பண்ணுறாங்க, ஸோ பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் எவ்வளோ, ஸோ எந்த ஏஜ்டு பர்சன் வந்துட்டு நம்மளுக்கு வியூ பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டாப் ஜியோகிராஃபிக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து வியூ பண்ணுறாங்க, எவ்வளோ டைமுக்கு வியூ ஆகிருக்கு, ஸோ இதெல்லாமே நம்ம வியூ பண்ணிக்க முடியும் இதில். ஸோ ப்ளேலிஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் ஆவரேஜாக பார்த்துருக்காங்க, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோஸ் பேஜ் போகலாம். ஸோ வீடியோஸ் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ வியூ பண்ண போகிறீங்க, ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஷேரிங் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் டூல் பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷனு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கான பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ வியூஸ் எவ்வளோ போயிருக்கு, ஆவரேஜாக டியூரேஷன்ஸ் வந்து டைமிங் எவ்வளோ போயிருக்கு, ஸோ அது எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கமெண்ட்ஸு. ஸோ எடிட்டிங் ஆப்ஷன் போகலாம். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் இதில் எடிட் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா ஸோ எடிட்டிங் ஆப்ஷன் போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான டைட்டில், டேகிங்கு, ஸோ உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன், ஸோ எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடிட்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணணுன்னு விருப்பப்பட்டால் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபோன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மானிட்டைசேஷனு. ஸோ இந்த ஆடுக்கான மானிட்டைசேஷன் தேவையா இல்லையான்றதை நீங்களும் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு. ஸோ அதேமாதிரி அட்வான்ஸ் செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் அலோவ் பண்ணி வச்சுக்கலாம், வேணான்னா இதை வந்து ப்ளாக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேரிங் ஆப்ஷன். ஷேரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா ஸோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ஸ், ஸோ எந்த ஒரு இதுலேயும் நீங்கள் மெசேஞ்சஸில் கூட நீங்கள் உங்களுக்கான ஒரு வீடியோவை நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நம்ம யூடியூப்பை வந்துட்டு, அதாவது நம்மளோட சேனலை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் போய்ட்டு மொபைலில் ஒர்க் பண்ண விருப்பப்பட்டவங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.